நக்கீரனுக்கு என்னதாங்க பிரச்சனை? விஜய் மேல அவ்வளவு காண்டா இருக்காரு. நக்கீரன் கோபால் அவர்களை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு மக்களுக்கு அவர் எந்த கட்சிக்கு ஜாலரா அடிச்சு பேசுவாருன்னு. கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா ஏடிஎம்கேக்கு பேசிட்டு இருந்தாரு, அப்புறம் டிஎம்கேக்கு பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது வந்து இந்த ஊடக வையாளர்கள்னு சொல்றோம் தெரியுமா, நடுநிலை நக்கீரன் சொல்லி அவங்க எல்லாருமே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதுக்கு கோவிச்சா போட்டுட்டு இருப்பாங்க. அதனால வந்து இப்போ கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு வந்து விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம், அவர் தான் பொறுப்பு, அவர் தான் ஒண்ணு, அவருக்கு சங்கிலியை கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போகணும், அவனை தூக்கி ஜெயில போடுங்க சார், 41 பேர் சார் அப்படியே பொங்கி எழுறாப்புல. இப்ப கள்ளக்குறிச்சியில மட்டும் பேர் செத்தாங்களே, அதுக்கு யார தூக்கி உள்ள போடுறது? இப்ப இந்த அஜித்னு ஒரு பையனை ரோட்ல அடிச்சே கொண்டீங்களே, அதுக்கு யார தூக்கி உள்ள போடுறது? எந்த ஒரு தலைவனுமே பொதுமக்களை வந்து கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. இது யதார்த்தமா நடந்தது. அதுக்கு அவங்க விசாரணைக்குள்ள அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்களும் அனுப்பிச்சிருக்கீங்க, அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. இதுல ஒரு முன்னாள் அமைச்சர் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவரு என்ன நான் எதுவும் பண்ணல அப்படின்றத அவரு நிரூபிக்கணும். விஜய் தரப்புல இருந்து நாங்க வந்து அவங்க சொன்ன ரூல்ஸ் படி தான் வந்தோன்றதை இவங்க நிரூபிக்கணும். இடையில இந்த நாதாரிய உள்ள இருந்து வந்து அவனை தூக்கி உள்ள போடணும். அதாவது ஒரு குரூப் டிஎம்கே சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து விஜய் மேலதான் குற்றம், அவனை தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. விஜய் கட்சியில இருக்கிறவங்க இப்ப பாதிக்கப்பட்ட மக்களே விஜய் பக்கம் போயிட்டாங்களே. இப்ப அதுதான் பெரும் பிரச்சனை. இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நேரடியா வீடியோ கால்ல பேசியிருக்காரு. எல்லாருமே வந்து விஜய்க்கு மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? அதுக்கும் நக்கீரன் கோபால் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 20 லட்சம் ரூபாய் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட மனநிலை வேற, 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க மனநிலை வேற அப்படின்றாங்க. அதுல விஜய் என்ன ஒரு அரசியல் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சது காயம்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. அறிவிச்ச அடுத்ததுதான் வந்து விஜய் அறிவிக்கிறாப்ல. அதாவது உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சமும் காயம்பட்டவங்களுக்கு 2 லட்சமும் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னதை விட 1 மடங்கு அதிகமா அறிவிக்கிறாப்ல. அப்படி எல்லா கட்சியும் அறிவிச்சாங்க. பிஜேபி அறிவிச்சாங்க, காங்கிரஸ் அறிவிச்சாங்க, எல்லா கட்சியுமே அறிவிச்சாங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. இதுல வந்து தப்பு எல்லாத்து மேலேயுமே இருக்கு. அது ஒருத்தர் மேலேயே கொண்டு போய் இறக்குறது தான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நீங்க பத்திரிகையாளர் அப்படின்னு பொதுவா பேசுறீங்க. பத்திரிகையாளர்னா நடுநிலையா இருக்கணும்ல. அப்ப நடுநிலை அப்படின்னா அது என்னத்த போய் சொல்றது? இந்த பக்கம் பேசக்கூடாது, இந்த பக்கம் பேசக்கூடாது. நியாயம் என்ன? அப்படிதான் பேசணும். ஒருத்த மேலேயே எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்க என்ன ஆகுது அப்படின்னா, விஜய்க்கு அனுதாபம் அதிகமாயிட்டே இருக்கு, டிஎம்கேவுக்கு இங்க சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல இதே அண்ணாமலை வந்து டிஎம்கே வந்து கூட்டணி கட்சிகளோட ரொம்ப பலமா இருக்கு, 47% கண்டிப்பா வாங்கும் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இப்ப இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமும் இப்ப திருமாவளவனுக்கு நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்க்க அப்படியே குறையுது ஒவ்வொரு இடத்துலயும். நீங்களே கருத்து கணிப்பு, நீங்க பத்திரிகையாளர் தானே, நீங்களே கருத்து கணிப்பு எடுத்து போட்டு பாருங்க.